சார் ஒருவேளை அவர் இந்த நாளைய இந்த அறிவிப்பின் மூலமாக இப்போ ஏற்கனவே அந்த ஓபிஎஸ் அறிவிப்பு ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் அந்த இரட்டை இலை தொடர்பான வழக்குகள் இருக்குது. நீங்களும் தேர்தல் ஆணையத்தில் அந்த வழக்குகளை தொடர்ந்திருக்கிறீர்கள். தற்போது அந்த வழக்குகளின் நிலை என்னவாக இருக்குது சார்? இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அந்த தேர்தல் ஆணைய வழக்கில் வந்து ஒரு உத்தரவோ தீர்ப்போ வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா? ஓபிஎஸ் ஒருவேளை விலகி அந்த வழக்குகளை மீண்டும் முன்னெடுத்தால், கொஞ்சம் தீவிரமாக முன்னெடுத்தால் வந்து என்ன நிகழும் சார்? அது அதாவதுங்க, பிரதான கேஸ் அவர் போட்ட வழக்கு நிலுவையில் இருக்கிறது. சரி, இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த கேஸ முடிச்சாகணும். சரி, ஏன்னா பெஞ்ச் வந்து உத்தரவு போட்டுடுச்சு, இதை முடிச்சிருங்கன்னு. ஆகவே இதை முடித்தான் ஆக வேண்டும், அது எந்தவித மாறுதலும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஏமாத்திட்டு போகவே முடியாது. இன்னும் பல விஷயங்கள் இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நீ கவனிங்க கண்ணன், இப்ப ஸ்டே வெக்கேட் ஆச்சு இல்ல? ஆமா. இரட்டை இலை கொடுக்க வேண்டிய அதிகாரம் படைத்தது தேர்தல் ஆணையம். வர 15ல கிளியரா இருக்கு. அவங்க அந்த அதிகாரத்தை 21 ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்ட்ல இருந்து எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, ரொம்ப சிம்பிள் क्वेश्चन. இன்னொரு கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவருக்கு ஞாபகம் இல்லையே தெரியாது. இன்னொரு கேஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப அந்த கேஸ்ல ஒரே நீதிபதி 3 முறை பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தார். அவர் எலெக்ஷன் கமிஷனுடைய ஆணையனுடைய அந்த உரிமையை கையில் எடுத்து இரட்டை இலைய ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாரு. ஓபிஎஸ் ஃபாலோயர்ஸ் சொன்னார். ஆமா. நான் என்ன கேக்குறேன், ஸ்டே வெக்கேட் பண்ணது பெஞ்ச். ஆமா. எலெக்ஷன் கமிஷன் ஆர்கியூ பண்ணிருக்கு. சரி, அந்த கேஸை ஏன் நிலுவையில வச்சிருக்கீங்க? அந்த கேஸை ஏன் சார் நிலுவையில வைக்கிறீங்க? அதிகாரமே இல்லாத நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்பு தவறு என்று அதை வெக்கேட் பண்ண சொல்லி அந்த ஆர்டரை கேட்கணுமா இல்லையா? முடியலன்னா சுப்ரீம் கோர்ட் எடுத்து போகணுமா இல்லையா? இதெல்லாம் செஞ்சாரா இவரு? சார், அவருக்கு ஒரு சர்க்கிள் வச்சிருக்காரு, அதுல ஒரு சொந்தக்காரர் இருக்காரு, அதுக்கு வேண்டி பக்கத்திலேயே அவரை கெடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஆல்வேஸ் கெட்டதுதான் சொல்லுவார், நல்லது சொல்லவே மாட்டாரு, அவரையும் விட்டு வரமாட்டாரு. இது 2 இருக்கு அவர்கிட்ட. ஆகவே வழக்கறிஞர் அவரு சட்டத்துக்கும் கட்சிக்கும் இது 2க்கு மேல ஸ்ட்ரெயிட்டா திரும்பி கும்பிடுவாரு. ஒண்ணு கோயிலை நோக்கி கும்பிடுவார், இன்னொன்னு மோடி பிஜேபி நோக்கி கும்பிடுவார். இதுதான் சார் அவர் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. ஆகவேதான் எங்களால முடியல, இதெல்லாம் பார்த்து செயல்பட முடியல. நான் அன்போடு அழைச்சேன், வேற வழியில இன்னைக்கு. ஏன்னா நான் என்ன வேண்டி கேட்டுக்கிறேன் சத்தியம் டிவி மேலனா, வேண்டாண்ணா, ஏன்னா பாவம் அந்த கரும்பு கதை சொன்ன சார், அது மாதிரி அவர்கள் ரோட தேங்கி போயிருக்காங்க. என்ன பண்றதுன்னு புரியாம தவிக்கிறாங்க அங்க இருக்கவங்க. நான் அன்போட உங்கள்ட்ட கேக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, வர சட்டமன்ற தேர்தலில் நீங்க யாரோட வேணாலும் கூட்டணி வச்சுக்கோங்க, உயிரோட்டமா இருக்க பிஜேபியை விடாதீங்க, கட்டி பிடிச்சுக்கோங்க. அங்க இருந்தாவது ஒரு 50 சீட்டை வாங்கி 50 கட்சிக்காரங்களை நிக்க வச்சு அத பெருமையா பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நம்பி வந்து அவங்களும் ஒரு 50 பேர் நல்ல சவுத்துல ஒரு 50 பேர் 60 பேர் 70 பேர் ஒரு தேர்ந்தெடுத்து நிறுத்தி ஜெயிக்க வைங்க. அப்புறம் அரசியல் உங்களை தேடி வரும். அதை செய்யணும்னு வச்சுக்கோங்க. பாவம், ரொம்ப நாளைக்கு நீங்க எல்லாரும் நிறைவா உங்களோட கேள்வி, ஓபிஎஸ் வந்து அந்த தேசிய ஜனநாயக நீடித்தால் ஒரு கணிசமான இடங்களை அவர் வாங்க வேண்டும், இல்லை என்றால் வெளியேறிவிட்டு தனியாக அவர் களம் காண வேண்டும். இதுதான் வந்து சரியாக இருக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, கடைசியா கேள்வி கேட்டீங்க. நான் சொல்றேன், நாடாளுமன்றத்துக்கு நீங்க போய் நின்னுட்டீங்க, யாரையும் நிக்க விடல. ஆமா. நாளைக்கு நீங்க வந்து 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர், 4 பேரும் நண்பர்கள் அங்க இருந்தப்போ எனக்கு 4 பேரும், நாங்க 4 பேர் 5 பேர் நிக்கிறோம்னு முடிவு பண்ணி மீதி அத்தனை மாவட்ட செயலாளருக்கு நிர்வாகிகளுக்கு நாம போடாதீங்க, ஏமாத்தாதீங்க. பாவங்க, மத்தவங்க நம்பி வந்து தெருவுல நிக்க வைக்காதீங்க. அவங்கள நீங்க சீட்டை வாங்கிக்க வைக்க. அந்த கூட்டத்தை நீங்க நடத்திருக்கணும். நான் நாடாளுமன்றத்தில் நிறுத்தல, தப்பு, மன்னிச்சிருங்க. சட்டமன்ற தேர்தலில் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். ஆகவே நம்ம பூத் கமிட்டினோம், மாவட்ட கூட்டம் போட்டோம், எல்லாம் பண்ணோம், பேசணும். கடைசியில் இப்படி கையெழுத்துட்டேன், தப்புதான். நம்மளை விட்டு புகழேந்தி மாதிரி, ஜெயசிடி பிரபாகர் மாதிரி, கூப்பா கிருஷ்ணன் மாதிரி ரொம்ப ஆர்வமா இருந்தவங்க போயிட்டாங்க. அந்த வேதையில இருக்கேன். ஆகவே தயவு செஞ்சு நான் தவற செய்ய மாட்டேன். இன்னொன்னு, அவர் போன மாட்ட தேடவும் மாட்டார் சார்.
சரி. மத மாற்ற கட்டவும் மாட்டார் சார். சரி. ரொம்ப நல்ல பண்பாடு உள்ளவர். சரி ஆகவே எங்களையும் திட்ட மாட்டாரு போயிட்டாங்கன்னு, மத்தவங்களையும் நிலைநிறுத்திக்க மாட்டாரு. சரி, ஆனா ஓகே சார். பாவம் அந்த மாவட்ட செயலாளர்கள் ஓகே அந்த ஏமாற்றத்தை உருவாக்கி கொடுக்காதீர்கள். ஆகவே நீங்க எந்த காரணத்தை முன்னிட்டோம் இத்தனை நாள் நீங்க ஏமாந்தது போல பழனிசாமி எந்த காலத்தில் திருந்த மாட்டார். அவர் துரோகி என்பதை நாடறியும் உலகறியும், அரசியல் துரோகி என்பதை மக்கள் அறிவார்கள். ஆகவே நேற்று ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. அந்த ஒரு தீர்ப்பு பொள்ளாச்சி பாலியல் தீர்ப்பிலேயே இவருடைய ஆட்சியில் நடந்தது. அப்ப துணை சபாநாயகர் இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் இனி கொங்கு மண்டலத்துல ஒரு ஓட்டு வாங்க முடியாது. ஆகவே எதிர்ப்பாகத்தான் போய் முடியும். ஆகவே அந்த மனிதரையும் நான் வர கூட வரன்றதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு தயவு செய்து உங்கள் பாதையை நோக்கி போங்கள். உங்களை நம்பி இருப்பவர்களை காப்பாற்றுங்கள். தேர்தலில் நிற்க வையுங்கள். ஆகவே ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு பண்ணா அரசியல் வாழ்வு உண்டு. இல்லையே அவருக்கு பாதிப்பு ஏற்படுதோ இல்லையோ. இப்போ தேடி போனா கேட்க மாட்டாங்களா சார்? நீங்க ஏன் போனீங்க ராமநாதபுரத்துக்குன்னு? போடி நாயக்கனூர்ல கேட்க மாட்டாங்களா சார்? ஆமா சார். ஓகே சார். போலே சார், உங்களோட நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். அவர் வந்து நாளை அவர் என்ன அறிவிக்க போகிறார் என்பதை பொறுத்து அடுத்த கட்டமாகவும் நாம் இந்த முடிவை பத்தி பேசலாம் தொடர்ந்து. இல்ல கண்ணன் எவனோ ஒரு பைத்தியக்காரன் சொன்னா பாருங்க, எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் வந்ததால பாகிஸ்தான் இந்தியா போரே நின்னு போச்சுன்னா அது மாதிரி அறிவிப்பு தான் நாளைக்கு வரும். அதெல்லாம் ரொம்ப பெருசா நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஒண்ணும் இருக்காது. ஒரு பெரிய அறிவிப்பும் வராது. பிஜேபி கூட தான் போவாரு. அந்த பிஜேபி கூட தான் போவாரு. பேட்டி எடுத்து ரொம்ப பெரிய தப்ப இல்ல இவ்வளவு நேரம் நீங்க பேட்டி எடுத்து தப்ப பண்ணிட்டீங்க. பிஜேபியோட தான் சார் இருக்காரு உயிரோட்டமா.